யங்ஸ்டர்ஸ்க்கு என்ன சொல்லுங்கள்? அதாவது கூடுதலாக படித்து நம்ம கொஞ்சம் அப்படி கல்வியானோன்னா அவங்கள கேலி கிண்டல் பண்ணுறது. உனக்கெல்லாம் என்ன தெரியும், உனக்கெல்லாம் என்ன தெரியும். அவர் தெரிஞ்சு ஒன்று வேலைக்கு போய் நைட்டும் போல் ஆட்டோ ஓட்டி கொத்தனார் வேலை சித்தாலைக்கு போய் என் மையன் என்ன மாதிரி இருக்கக்கூடாது, பேண்ட் ஷர்ட்டு போடணும், என்ன மாதிரி இல்லாமல் கொஞ்சம் எல்லாரும் படிக்கிற பெரிய ஆள் படிக்கிற ஸ்கூலில் படிக்கிறேன்னு சொல்லி கடவுள்லாம் வாங்கி ஆடு மாடை விற்று எங்களை மாதிரி ஊரில் பார்த்திங்களா இது 6 ஏக்கர் விவசாயம் 4 பம்பிச்சிருந்தது. இந்த இடத்த விற்று எம்காம் படிக்க வச்சேன். 6 ஏக்கர் சுற்றி 4 கிணறு, இங்கெல்லாம் தண்ணி பாய்ச்சி கத்தரி மிளகா அப்படி இதெல்லாம் விற்று தான் படிக்க வைக்கிறாங்க. அப்போ நம்ம கொஞ்சம் போயிட்டு கல்வி தெரிஞ்சோன்னே அவங்கள ஏழை நம்ம பேசுகிறது, உனக்கு என்ன தெரியுன்றது. இப்போ இந்த மாதிரி கோயிலெலாம் கட்ட வேணாம். நிறைய பேர் எனக்கு நிறையா சொன்னாங்க. முதல்ல அழுது பேசிட்டேன். எங்கள் அப்பாவை ரொம்ப தூக்கி எறிஞ்சு பேசிடுவேன் சார். இந்த வீடியோ பார்த்தனால உங்கள் இது பார்த்து கோயில் பார்த்தனால இப்போ நான் அவரை தேடி போகிறேன், போய் பேசிட்டு வரேன் அப்படின்ற பார்த்தீங்களா. இதுதான் இந்த கோயில் கட்டியது. நான் ஒரு நோக்கத்தில் கட்டினேன், அது இன்னொரு வெற்றியை இரட்டிப்பு வெற்றியை கொடுத்துருக்கு. நிறைய பேர் பெற்றோரை மதிக்கணும் அப்படின்ற ஒரு எண்ணமாக வந்துச்சு வருங்க. வேறு ஒன்றும் வேணாம், ரொம்ப பெருசெல்லாம் 3 தடவை சாப்பாடில் 2 தடவை போட்ட 3 தடவை போடணும்னு நினைக்கிறது. அனாதை அனுப்பாமல் இல்லை முதியோர் அனுப்பாமல் வச்சுக்கிடுவோம். இப்போ கோயிலெலாம் கட்டி செய்கிறாரு, நம்ம ஒரு சாப்பாடாவது போட்டால் என்ன நினைக்கிறேன் பார்த்தீங்களா. அது மாதிரி எனக்கு இந்த ஃபேஸ்புக்கில் இதில் எனக்கு மெசேஞ்சரில் போட எனக்கு ஒரு சந்தோஷம். நம்ம ஒரு நோக்கம், நம்ம நிம்மதிக்காக இந்த இடத்துல வந்து உட்காந்து ஒரு 2 நாள் அப்படியே உட்காந்து யோசிச்சுட்டு நான் குலசாமி கும்பிடுவேன். ஒன்று தான், மித்த கோயில் நிறைய இன்னும் திருப்பதியெல்லாம் நான் போனதில்லை, பெரிய பெரிய கோயிலான்னு சொல்லாமல் போனதில்லை. வரவே எங்கள் குலசாமி கோயில் இருக்குது, முத்தையான்னு பேர். ஆனால் தான் என் பேர் முத்துன்னு எங்கள் அப்பா வச்சு. நிறையா இந்த ஊரில் பேரே முத்துன்னு தான் வச்சுருப்பாங்க. இந்த மாதிரி போக மாட்டேன். அதுக்கு பின்னாடி முன்னோர்கள் வழிபாடு. முன்னோர்கள் தான் எப்பயுமே நம்ம எங்கே இருந்தாலும் நம்மளை சுற்றி வர்றவங்க. அதனால் குலசாமி, அதுக்கடுத்து பெற்றோர்கள், மனைவி. இதுதான். குறைந்த விலை நிறைந்த தரம், தங்கள் தேவைகள் அனைத்தும் ஒரே இடத்தில். ஜெயச்சந்திரன்.